இருந்தேன் நினைச்சியா சிங்காரம்? பொழைச்சிட்டு போடாலும் விட்டுட்டு போனேன். யாரெல்லாம் மண்டே கல்வி கொள்ளையடிச்ச சம்பாதிச்ச சொத்தோ என்னமோ இதே செட்டப்ல கடைசி வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்துட்டு போயிருக்கலாம். இல்ல முடியாத, செஞ்ச பாவம் விடாத. தப்பு பண்ணிட்டிய சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்லை. என் மண்ணையும் என் மக்களையும் சுரண்டி தின்னவனுக்கு இதாண்டா முடிவு. ஆமா, வணக்கம். யமகா ரே இந்த கிளச்சு ரோலர் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் பார்க்க வேண்டியது. இப்போ என்னன்னா இந்த ரோலர் புஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரிஜினல். ஸோ அதே மாதிரி இந்த கப்பும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல். இந்த ரோலர் புஷ்ஷு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய பேர் கிரீஸை தடவிடுறீங்க. கிரீஸை தடவிட்டிங்கன்னா வண்டி உதற ஆரம்பிச்சிடும். நிச்சயமாக அது வந்து 100% வந்து நிறைய விஷயம் நான் பார்த்துட்டேன் யமகா ரேயில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரீஸ் போடாத. இது வந்து 30,000 கிலோமீட்டரில் இந்த அலுமினியம் அப்பு தேஞ்சிடும். பார்த்தீங்கன்னா வாராக இருக்கும். அதுதான் இதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரே வசமாக போட்டிருக்கேன் எல்லாத்தையும். இந்த ரவுண்டு வந்து இப்படி வரணும் ஒரே வசமாக. அதே மாதிரி இதை பாருங்கள், இதுவும் ஒரே வசமாக தான் இருக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து இதுவும் பார்த்திங்கன்னா ஒரே வசம்தான். ஸோ இப்படி வரணும், இது வந்து இப்படி வரணும். அதே மாதிரி இந்த அப்பும் நான் மாற்றிட்டேன். இதுவும் புதுசு தான். எல்லாமே விலை கம்மி தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதேமாரி மெயினாக வந்து இந்த புஷ்ஷு வந்து மெயினாக மாற்றிடுங்க. இந்த புஷ்ஷு வந்து ரொம்ப முக்கியம். இந்த புஷ்ஷு ரொம்ப முக்கியம். அது ஒன்று. இப்போ இது ஏற்கனவே செட் பண்ணதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து நம்ம உள்ள டச்சை வந்து அசம்பிளி பண்ணுறது அப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். ஸோ யமகா ரே கிளச்சி உதறாமல் இருக்கிறதுக்கு இதுதான் வழி. இதை இப்படி பண்ணால் தான் வண்டியுடைய புல்லிங் பவர் அருமையாக இருக்கும். ஸோ அதேமாதிரி பேக் டயரும் பார்த்திங்கன்னா தேஞ்சு போச்சு, அதுவும் மாற்றிடுறேன். ஸோ இந்த மாதிரி இந்த வண்டியில் சர்வீஸு அப்படின்னா இப்படி தான் நீங்கள் பண்ணணும். இதை பண்ணாத சும்மா இதில் எப்படி கிரீஸை தள்ளிவிட்டு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இதில் கிரீஸ் அப்ளை பண்ணுறீங்க. அப்படி பண்ண கிடையாது. சரி, நீங்கள் சர்வீஸு அப்படின்னு பண்ணீங்களா, கைட்டி பண்ணும்போது பெல்ட்டு நல்லா இருந்ததுன்னா நம்ம பவுட்ரு இருக்குது பார்த்தீங்களா, பான்ஸ் பவுட்ரு, அதை வந்து இந்த பெல்ட்டை ஏற்கனவே நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை போட்டு பான்ஸ் டப்பாவில் இந்த பெல்ட்டை இப்படி முறுக்குன மாதிரி தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா இப்படி பண்ணிடுங்க. அப்போ இந்த பெல்ட்டை தூக்கி போட்டிங்கன்னா அந்த பான்ஸ் பவுட்ரோடு இருக்கும். அப்போ அது தூக்கி போட்டால் அந்த சவுண்டு வராது. கிறுக்குன்னு ஒரு சவுண்டு வராது. அது வந்து பெல்ட்டு தேஞ்சு போனதுனால தான் அந்த சவுண்டு வருது. ரெண்டாவது இந்த புள்ளி வந்து தேஞ்சு போயிடும். அது ஒன்று. அதே மாதிரி இதில் வந்து நான் ரோலரு பட்டன் சொல்லியிருக்கேன். அந்த பட்டனை வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா வந்து நிச்சயமாக யமகா ரே வந்து ஒரு வாட்டி வந்தாங்கன்னா மறு வாட்டி வரமாட்டாங்க. இதுதான் இருக்கிற ஒரு விஷயம் நம்ம செய்கிறது. இதோடைய என் ஃப்ரெண்டு வண்டின்றதுனால உங்களுக்கு எல்லாருக்குமே இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்து பாயிண்ட் அனுப்பிங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டேக் யூஸ் பண்ணிங்க. இதை வந்து எப்படின்னா இதை வெளியே இழுத்து ஒன்றும் இல்லை, இது உள்ள ஒரு திருப்பிலியை விட்டு 2 காலில் அமுக்கின்னு இந்த பெல்ட்டை இழுத்திங்கன்னா லாக் ஆகிடும். இந்த மாதிரி டேக் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது உள்ள ரோலர் புஷ்ஷு எல்லாமே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டை இப்படி அழுத்துனீங்கன்னா கரெக்டாக புல்லிங் வந்துடும். ஸோ அடுத்தது மெயினாக என்னன்னா இதை கற்கா அப்படி உள்ளே போட்டிங்கன்னா போதும். இதை வந்து நல்லா மில்லிங் வெளியே வரணும். அது மில்லிங் வெளியே இருந்தால் தான் இதை போய் உள்ளே சீட்டிங் ஆகும். இல்லைன்னா சீட்டிங் ஆகாது. அப்படியே டைட் பண்ணிங்கன்னா கிராஸ் ஆகிடும். ஸோ இது வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும், மரம் பிடிங்கிட்டு வந்துடும். இதனால தான் இந்த மரம் போகிற காரணமே. இப்போது இதை பார்த்திங்கன்னா நம்ம அழகாக அந்த மில்லிங் வந்து உட்கார்ற இடம். இப்போது இந்த இடத்துலன்னா இவரை இப்படி பிடிச்சி அமுக்குனிங்கன்னா போதும். இதை பிடிச்சி அமுக்குனிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து அமுக்கி இந்த டேகை டைட் பண்ணணும். டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெல்ட்டு கரெக்டாக லூஸ் கொடுக்கும். இப்போ இதை உள்ளே தள்ளிங்கன்னா கரெக்டாக நின்றுடும். இதுதான் பண்ணக்கூடியது. அதேமாதிரி பெல்ட்டு எந்த வசத்தில் வச்சுருக்க பாருங்கள், ஃப்ரண்ட் வீல் பார்த்தா மாதிரி இருக்கணும் இந்த மார்க்கிங்கு.
இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும். இப்போ பாருங்கள், அழகாக உள்ள ஜோராக உட்கார பாருங்க. இதில் இந்த வாசர் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இப்படி இந்த ஓ வந்து நம்ம பார்த்தா மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து டைட்டு கரெக்டாக நிற்கும். இப்போது நெட்டு போட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா அருமையாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த புல்லர் கொடுத்துருக்குறான். நீங்கள் வந்து நெட்டை வந்து ஃபுல்லாக ஏற்றிடணும். முதல்ல 2 கையில் பிடிச்சிட்டு நெட்டை ஏற்றிட்டு தான் இந்த புல்லரை போட்டு இங்கே ஸ்டாப்லரை முட்டை விட்டு நீங்கள் அழகாக பண்ணணும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். யமகா ரேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளட்சி அட்ஜஸ்ட்மெண்ட் ரெடி பண்ணுறது தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் இப்போ நல்லா வண்டியை வந்து அருமையாக நம்ம தக்க வச்சுக்கலாம். ஸோ அதேமாதிரி கஸ்டமரையும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. பண்ணி கொடுத்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இதுதான் நான் கிளச்சில் வேலை செய்யக்கூடிய, கியர் பாக்ஸில் வேலை செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக எல்லாமே ரெடி பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கேஸை மாட்டி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சது. அடுத்தது கார்போரேட்டர் வீடியோவை நம்ம பார்க்கலாம். நன்றி. இந்த பேக்கிங் வந்து நம்ம எல்லாமே போட்டு எல்லாம் கிளச்சி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஏன் போட்டுக்கணுன்னா, தூசி உள்ளே போகாமல் இருக்குது. 2வது எலிகிளி எறும்பு உள்ளெல்லாம் போயிடும். ஸோ அதனால் இதை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ மேலே ஷீட்டு மாட்டும் போது இந்த ரப்பர் ஓஸை போட்டு கிளிப்பை போட்டு லாக் பண்ணிடணும். அடுத்தது இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த பேக்கிங் வந்து நம்ம கிளச்செல்லாம் அசம்பிளி போட்டுருவோம், பேக்கிங்கை மறந்துடுவோம். அதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன்னா, இதை போடவே மாட்டேன் நான். இதனால் என்ன ஆகுன்னா, நம்ம கைட்டி எடுக்கும்போது பேக்கிங்கை கிழிச்சிடும். அதனால் நான் அழகாக இந்த பேக்கிங் பார்த்திங்கன்னா, ஸோ பேஸ்ட் போட்டு அதிலே லாக் பண்ணுவேன். பேஸ்ட் வந்து கேஸில் போடணும். கேஸில் வந்து நீங்கள் அந்த பேஸ்ட்டை போட்டு இந்த பேக்கிங்கை அழகாக உள்ளே தள்ளிங்கன்னா, எனக்கு கிளச்சி எல்லாத்தையும் மாட்டிட்டு கடைசியாக ஒரு கட் பண்ணிவிடுங்க. இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக தூக்கி போட்டிங்கன்னா அருமையாக உங்களுக்கு செட் ஆகிடும். இதுதான் 2 புஷ்ஷும் இருக்கும். 2 புஷ்ஷும் கேஸில் செட் பண்ணிடணும். செட் பண்ணி இந்த பேஸ்ட்டை போட்டு அழகாக பேக்கிங்கை நல்லா உள்ள திருப்பியும் அப்படியே தூக்கி மாட்டிங்கன்னா ஈஸியாகிடும். என்னடா இது, ஏன்னா இதில் வந்து பெல்ட்டு நடுப்புற போய் நின்றுக்கும். நீங்கள் பேக்கிங் போட முடியாது. அதனால் அதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அழகாக போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கிளச்சை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தாச்சு. நன்றி.